ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் வியூ வாட்ச் லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் சிம்பிள்ஸ், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதோட ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே சிங்கிள் கிளிக்கில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கரண்ட்டாக நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான சிம்பிள்ஸ், அதாவது நிஃப்டி 23,600 இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டு கால் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தேவையானதான் இப்படி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இம்மீடியட்டாக இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த கரெக்டாக மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் ப்ரைஸை வச்சு அதோட ஏடிஎம்மு, அதுக்கு பக்கத்தில் ஓடிஎம்மு, ஸோ ஸ்லைட்லி ஐடிஎம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் வாட்ச் லிஸ்ட்டில் ஒரே கிளிக்கில் எல்லாத்தையுமே ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜில் ஆப்ஷன் சிம்பிள் ஜென்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே நிஃப்டி ப்ரைஸ் கேட்குது. அதாவது இப்போ நிஃப்டி போயிட்டுருக்க கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குது. நீங்கள் இதை டைப் பண்ணணும். பக்கத்துலேயே பேங்க் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது. ஸோ மூணுமே என்ன ப்ரைஸில் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஜென்ரேட் சிம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிம்பிள்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு இமீடியட்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெப்பேஜில் உங்களுக்கு இன்னையோட டேட் என்ன டேட்னு கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட் என்ன கொடுத்துருக்கு, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட் அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட் டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியோட ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக நிஃப்டி வந்து காலையில் 9:08 ப்ரீ ஓப்பன் ப்ரைஸ் வந்து அங்கே செட்டில் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரீ ஓப்பன் ப்ரைஸ் வந்து 23,622 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு 23,622 இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரேட் சிம்பிள்ஸில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால் ஆப்ஷனில் அட் த மணி அதிலிருந்து ஓடிஎம் வந்து ஒரு 4 செட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். சரிங்களா? அதாவது இப்போது 23,600 ஏடிஎம்னா அதுக்கு வெளியில் இருக்கிற ஓடிஎம் 700, 800, 900, 24,000 இது எல்லாமே உங்களுக்கு அது கொடுத்துரும். அதே மாதிரி புட்டில் ஏடிஎம் வச்சுட்டு ஓடிஎம் இருக்கிற 23,500, 23,400 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு, காப்பி ஆல் இருக்கு இல்லையா, இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வாட்ச் லிஸ்ட்க்கு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையும் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன், ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறேன், இங்கே போயிட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ், நிஃப்டி வந்து 23,622 இருக்குது அப்படின்னா அதோட ஏடிஎம்லேருந்து, அதாவது 600 ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு கால் புட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே உங்களுக்கு சிங்கிள் கிளிக்கில் வந்துடுச்சு. ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சேஞ்ச் பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, இந்த சேஞ்ச் பர்சன்டேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு டைம் கிளிக் பண்ணால் அசெண்டிங் டிசெண்டிங்கில் ப்ரைஸ் எது அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சீக்கிரமாகவே ஜட்ஜ் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 793 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது எது கரெக்டாக ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கு, 23,800 கால் ஆப்ஷன். ஸோ அதை வந்து என்னால் வந்து வாட்ச் பண்ண முடியும், அதில் என்னால் ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் நிஃப்டி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் நிஃப்டி கூட சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் கொடுத்தேன்னா அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே உள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி இருக்கா, பேங்க் நிஃப்டி நான் வந்து ஒரு 55,700 போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 75, ஒரு 855 இது போதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜென்ரேட் சிம்பிள்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ், ஸோ மூணுத்துமே என்ன ஆகுது, உங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம நிஃப்டி வந்து காப்பி பண்ணிட்டோம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி, ஸோ இங்கே போகிறோம், ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் வி என்டர், உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோடது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் அந்த வெப்பேஜ் போயிட்டு சென்செக்ஸோட காப்பியால் கிளிக் பண்ணுறோம், இங்கே வரோம், பேஸ்ட் பண்ணுறோம், என்டர் தட்டுறோம். ஸோ சென்செக்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? பாருங்கள், இப்போது ஒரே கிளிக்கு தான் எல்லாத்துக்குமே, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த சேஞ்ச் பர்சன்டேஜ் நான் கிளிக் பண்ணால், ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கலாம். ஸோ சம்டைம் இந்த கண்டுபிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில சமயம் நிஃப்டி மூவ் ஆகாது, சென்செக்ஸ் நல்லா மூவ் ஆகும்.
சில சமயம் சென்செக்ஸும் நிஃப்டியும் நல்லா மூவ் ஆகாது, ஆனால் பேங்க் நிஃப்டி நல்லா மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு நல்லா மூவ் ஆகுதோ அந்த மூவிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஒரே டைமில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதில் நம்ம அந்த சேஞ்ச் பர்சன்டேஜை கிளிக் பண்ணும்போது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வெப்பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபியூச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.